ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே யோசித்து பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் கிடைப்பதிலே உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேதான் உண்டு. மச்சான் இங்க ஒரு தம்குறா. ஆமா எங்கடா அந்த வெள்ளுழுவ? அங்கதான வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்படியா? வா அவன் வேலை செய்யறானா இல்ல ஓபி அடிக்கிறானா பாப்போம். கொஞ்சம் வேலை இருந்தா முடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சு மத்த தொழிலாளிகள் கெட்ட பேர் வாங்கி விட்டுறாத. வாடா அண்ணா வா 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 வா. டேய் வெள்ளுழுவ. டேய் ராமநாதா. டேய் வெள்ளுழுவாய். டேய் உன்னை விட ரொம்ப சின்சியரா போல இருக்கு. டேய் உனக்கு ஒண்ணு இங்க பெருசா அவார்டு தர போறோம் இல்ல. வெளியே வாடா. வாடா வெளியில. வெளியே வாடா. என்ன பொறுப்பா இருக்காயா? அட பாவி. எவ்வளவு பெரிய வாயி. டேய் 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 சோம்பேறி. வெளியே வாடா. சார் சாரி சார் சார் மன்னிச்சுங்க சார் வண்டி ரெடி ஆயி போச்சு சார் நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் சார். நாங்க தான்டா. அட நீங்க தானா? நான் முதலாளி நினைச்சாடா பயந்துட்டேன். உங்க தொல்லை தாங்க முடியாம தானே இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா தூங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டா மச்சான் முதலாளி வர நேரத்துல தூங்கலாமாடா? அது ஒண்ணும் இல்லடா மச்சான். நைட்டு ஒய்ஃப் கூட ஜாலியா ஒரு இதா இருந்தானா அது 12 மணி ஆயி போச்சு. அதான் இங்க வந்து அப்படி 12 மணி வரைக்கும் உனக்கு என்னடா பேச்சு? அவனுக்கு இன்னும் புது மாப்பிள்ளையிலே நினைப்படா. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் புது மாப்பிள்ள தான்டா. ஒன்ன மாதிரியா அவன் 2 குட்டியை பெத்து நீ 4 குட்டியை பெத்து அரை கிழவன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வீட்டுல வேற வேலையே இருக்காது. ஆனா நாங்க அப்படியா இன்னும் குழந்தையே பெத்துக்கல. 2 பேருமே யூத்து. நான் விஜய் அவ ஷாலினி. என்னை தாலாட்ட வருவாளா ஓஹோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா. கையடா கபோதி. ஐயோ சார் முதலாளி என்ன மன்னிச்சுக்கங்க. உன் கச்சேரி 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. இப்ப ஒழுங்கா வேலையை பார். சரிங்கய்யா இவன் தான் பாட சொன்னான். வாங்குற சம்பளத்துக்கு மனச்சாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்கயா. யோ முதலாளியே பேசாம போறாரு நீ என்ன சைடுல வந்து ஒத்துக்குற போயா. யோ வேமா குடியா 4000 ரூபாய் காசை 40 தடவை என்னதான். இதே 12 வருஷ சர்வீஸ் நாங்க ஃபாரின்ல பண்ணிருந்தோம்னா இந்நேரத்துக்கு டொயோட்டா கார்ல வந்து இறங்கி இருந்திருப்போம். இங்க ஒரு 2 வீலரே மாத்த முடியல. இதெல்லாம் போய் ஓனர்ட்ட பேசுங்க போங்க. பேசுறேன்யா கண்டிப்பா பேசுறேன். வர்றேன். வாங்கிக்கப்பா. என்னடா அடுத்த மாசம் பணம் வாங்குறப்ப கெஞ்சல ஓன ஓன. டேய் இப்ப பியூன்ட்ட மாட்டனா இருக்கிற பணத்தை பூரா புடிங்கிடுவான். பார் புரோகிராம் நாசமாயிரும். எஸ் கேப். வா 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 வா. டேய் ஒண்ணுமே தெரியலடா. நேரா அவன்ட்ட தான் போறோம் போல இருக்கு. டேய் அவனே தான். நிறுத்துங்கடா. எங்கடா மூஞ்சி முடிக்கிறீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? கேடி பசங்களா. அண்ணே அண்ணா உங்களை பக்கம் தான் வரணும் இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. ஆமாண்ணே. வாய மூடுங்கடா. 10 வருஷமா உங்களோட குப்பை கொட்டனே. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஏய் நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது மட்டும் தான் பியூன். பணம் வசூல் பண்ணும்போது 1 நம்பர் கேடி. இது என்ன தெரியுதா? அம்மா அண்ணா அண்ணா இது கோவப்பட்ட விடுனே. முதல்ல கட்டி மடிக்கு உள்ள வை. மடக்கி உள்ள வைங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? டேய் உன் பணத்தை எடுறேன். இந்த இருக்குப்பா. குடு. இந்தாப்பா எவ்வளவோ வீணா போகுது. இந்தாங்கண்ணே இதுல 1500 ரூபாய் இருக்கு. ஏண்டா 1500 ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்தா ஆளுக்கு 15000 கொடுக்கணும். அது ஒப்பரடா கொடுப்பான். அண்ணே சவுண்ட கொடுக்காதீங்கண்ணே. கொடுத்துருவோம்னே. இந்த இப்ப போனஸோட 5000 ரூபாய் கொடுத்துருவோம். அப்புறம் அப்பப்ப கொடுத்து உங்க கடனை அடைச்சிருவோம்னே. அண்ணா எங்க கிட்ட இருக்கிற உங்க பணம் பேங்க்ல இருக்க மாதிரி இந்த கேப் மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க சொன்னபடி கரெக்டா பணம் வந்து சேரல நான் வீட்டான வந்து கரெக்டா பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வரேன். என்னடா மச்சான் இவன் வீட்டுக்கே வரும்னு சொல்லி பயமுறுத்திட்டு போறான். அப்படி மட்டும் வீட்டு பக்கம் வந்து கலாட்டா பண்ணா நாம கடன் வாங்கின விஷயம் நம்ம பொண்டாட்டி மார்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போயிரும்டா. டேய் மச்சான் இவனை வீட்டு பக்கமே வரடாம பண்ணும். அதெல்லாம் வர மாட்டேன் விடுங்கடா. அம்மா என்ன கண்ணு? காலுக்கு ஆப்போசிட் என்னம்மா? ஷார்ட். SHORT ஷார்ட். அம்மா குட்டுக்கு ஆப்போசிட் என்னம்மா? ஏய் குட்டுக்கு ஆப்போசிட் பேட்டரி. ஏய் உனக்கு தெரியாது கம்மேறி. அம்மா குட்டுக்கு ஆப்போசிட் என்னம்மா? ஏய் நேத்து தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன டவுட் சொல்லு. குட்டுக்கு ஆப்போசிட் பேட். BAD பேட். மொப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ஒழுங்கா வீட்டு வாடகை கொடுக்க யோசிச்சதில்ல. நண்டு வறுவல் மீன் வறுவல் கேக்குதா? யோ வீட்டு வாடகை வேணும்னா ஒழுங்கா கேட்டு வாங்கிக்க. அதுக்காக அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்ற வேலையில வச்சுக்காத. அப்படித்தான் கேட்பேன். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய மட்டும்
என்ன பின்ன என்னடி இந்த ஆளு எப்ப பாரு ஓ வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கான். பாக்குறவங்க எல்லாம் எனக்கு ரெண்டு புருஷன் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நினைக்கட்டும்ங்கறேன். அப்படியே போய் நான் பேசுறேன். ஏங்க நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி, நாங்க உங்களுக்கு பொண்ணு மாதிரி. நீங்களே இப்படி பேசலாமா? ஏமா நீ என்ன என் வீட்டுல குடியிருக்கிற, உனக்கு தான் 1008 பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நீ மட்டும் வாடகையை ஒழுங்கா கொடுக்கல. இந்த ஜென்மங்க 3 மாசமா வாடகையை கொடுக்காம ஏமாத்தினா மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா? ஓகே வந்துருவீங்கல்ல. அக்கா என் ஹஸ்பண்ட் போன் பண்ணாரு. எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டாங்களாம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. வண்டி சுரண்டி பெயிண்ட் அடிக்கிற பயலுக்கு போன் ஒரு கேடா? இத பாருங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கிங்க. கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுத்துட்டா ரசம் பக்கெட்டு எல்லாம் தானா வரும். இத பாருங்க, மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. இது வரைக்கும் 1 மாசம் வாடகையை கூட பாக்கி இல்லாம கரெக்டா கொடுத்திருக்கோம். போன மாசம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது கூட 10ஆம் தேதி கரெக்டா செட்டில் பண்ணிட்டோமே. அத மட்டும் செட்டில் பண்ணிட்டா போதுமா? கரண்ட் சார்ஜ் 500 ரூபாய் யாரு கொடுப்பா? உங்க அப்பனா கொடுப்பான். ஓ அதுவா? என்ன அதுவா? ஏதோ போனா போகட்டும், புள்ள குட்டிக்காரங்களாச்சேன்னு வெறும் 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு விட்டுருந்தேன். இனி யாருக்கும் தயவு தாட்சியம் கிடையாது. இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 3000 ரூபாய் அதிகமா அட்வான்ஸ் கொடுத்தாதான் இந்த வீட்டுல குடியிருக்க முடியும். இல்ல ஒருத்தர் குடியிருக்க முடியாது. இது எங்க அப்பன் திருமுருக மேல ஆன ஜாக்கிரதை. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை பேசுறேன். ஏண்டி நீங்க 2 பேரும் கொடுக்க வேண்டிய வாடகை பாக்கியை ஒழுங்கா கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இப்ப திடீர்னு அந்த ஆள் 3000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாரு. எங்கடி போறது? அதுக்கு நாங்க என்ன பண்றது? அந்த அக்கறை எங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கணும். நம்ம 3 பேரோட வீட்டுக்காரங்களும் பொறுப்பு இல்லாதவங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக வாடகை கொடுக்காம விட்டுறதா? ஏதோ நம்ம வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற காசுல 5-10 மிச்சம் பண்ணி நாம தான் கொடுக்கணும். இப்ப இந்த ஆள் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறாரு. இது யாருக்கு கேவலம்? நமக்கு தானே. என்னக்கா நீங்களும் புரியாம பேசுறீங்க? வாங்குற சம்பளத்தை முழுசா கொண்டாந்து கொடுத்தாலாவது பரவாயில்ல. கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டு மீதியை வச்சு குடும்பம் நடத்தலாம். அதையும் அரைக்குறையால கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். இந்த மாசத்துல இருந்து முழு சம்பளத்தையும் கவரோட நம்ம கையில கொடுத்தா வாங்குவோம். இல்லனா குடும்ப பொறுப்பை நீங்களே பாத்துக்கங்கன்னு திருப்பி கொடுத்துருவோம். நாம சொல்லிட்டாலும் அப்படியே அவங்க கேட்டு போறாங்க. ஆனா நீ வேற என்னத்துக்கு தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிற? இந்நேரம் வாங்கின சம்பளத்துல பாதிய காலி பண்ணிருப்பாங்க. எந்த ஹோட்டலோ எந்த பிராந்தி கடையோ யாருக்கு தெரியும்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.